மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியரில் பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ நமக்கு வெளியாகும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகளுடைய கீழே இருக்கிற சங்கங்கள் என்னென்ன இதைகளை குறித்து இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆகிய பிஜிடிஆர்பி ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி முடிவுக்கு வந்துவிட்டது. ஸோ 90% பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி முடிவுக்கு வந்தது அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் ப்ரொவிஷனான செலெக்ஷனிஸ்ட்டு, செகண்ட் சிவிலிஸ்ட்டு, அடிஷ்னலான சிவிலிஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு 500லேருந்து 2000 பேர் வர தேர்வு பண்ணியிருக்காங்களாமே. இவைகள் எல்லாமே உண்மையான தகவலா என்ன இதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பணி நியமன ஆணைகள் கொஞ்சம் பேர் பெற்றுட்டு வராங்க. ஸோ பணி நியமன ஆணைகள் பெறுறீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய எந்த டிபார்ட்மெண்ட்டும் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்ட போயிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அலாட்மெண்ட் ஆர்டரை காமிச்சா மட்டும் போதுங்க. ஸோ அடுத்து அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆல்ரெடி நமக்கு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சிஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் அந்தந்த வேக்கன்சிஸ் எல்லாமே நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஜிஓ வேக்கன்சிஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சிஸ் எல்லாமே போயிட்டுருக்கு மக்களே. அந்தந்த மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சிஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. சிவி லிஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முதற்கட்ட சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் சிவி லிஸ்ட்டு என்றைக்கு வரும் அப்படின்றதான் கேள்விக்குறி. ஸோ டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார வருமா? டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ளார நமக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வரும். ஸோ டெட்லைன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அப்படின்றத எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த இதில் டிசம்பர் 20 டெட்லைனுன்றதை நம்ம அதிகாரப்பூர்வமாக சொல்லலாம். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதனால் கவலையை விடுங்க மக்களே. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. இந்த முதுகலை பட்டதாரியோடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் எவ்வளோ உயர்த்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு மினிமம் வேக்கன்சிஸ் 500லேருந்து 1000 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க. இதற்குண்டான அஃபிஷியலான அறிவிப்பு விரைவில் வரும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் மக்களே. முதுகலை பட்டதாரியில் இந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் ஸோ ஜாயின்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஆர்கனைசேஷன், ஜாக்டோ ஜியோ இணைப்பு சங்கங்களுடைய பட்டியல், தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே எதன் கீழ் கட்டுப்பாட்டில் வருது அப்படின்றனா தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி, தமிழக ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் திரு தியோடர், தமிழக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, ஜேஎஸ்ஆர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு தலைமையிலையும் பார்த்திங்கன்னா இந்த சங்கங்கள் எல்லாமே ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த சங்கங்கள் எல்லாமே ஜாக்டோ ஜியோவுடைய இணைப்பின் கீழே இருக்கிற சங்கங்கள். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்ற சொல்லி பல கட்டமாக போராடிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் பொறுத்து நம்ம பார்க்கலாம் தேர்தல் வாக்குறுதிகளில் ஆசிரியர்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று. இந்த மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.